இந்த வீடியோவில் Laravel ப்ராஜெக்ட் ஒன்றில் வந்து எவ்வாறு டேட்டாபேஸ் கிரியேட் செய்வது என்பது பற்றி பார்க்கலாம். இங்கே ஒரு Laravel ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. அது .env என்றதில் நாங்கள் போய் பார்த்தோம்னா இந்த டேட்டாபேஸ் நேம் வந்து கிரெட் என்ற பேரில் இருக்குது. அதுக்கு கண்ட்ரோலருக்குள்ளே போய் அப்பாச்சியும் MySQLையும் போய் ஸ்டார்ட் பண்ணணும். அதில் வந்து MySQLில் இருக்கிற அட்மின்ன்றதை கிளிக் பண்ணினோம்னா MySQLில் இருக்கிற அட்மின்ன்றதை கிளிக் பண்ணினோம்னா இது வந்து டேட்டாபேஸை ஓப்பன் பண்ணு. அதாவது டேட்டாபேஸ் டேஷ்போர்ட் PHP MyAdmin என்ற டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போய் நாங்கள் ஒரு இங்கே தரப்பட்ட டேட்டாபேஸ் கிரெட் என்ற பேரில் இருக்குது. நாங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த கிரெட் என்ற பேரை மாற்றி வேறு பேருக்கு மாற்றலாம். இல்லாட்டி கிரெட் என்ற பேரில் இதில் ஏற்கனவே நான் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். அப்படி க்ரியேட் பண்ணலையேண்டா டேட்டாபேஸில் போய் கிரெட் என்ற பேரில் கொடுத்து நாங்கள் ஒரு டேட்டாபேஸ் ஒன்றை க்ரியேட் பண்ணணும். இங்கே வந்து நாங்கள் கிரெட் என்ற பேரில் ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டேன். இதுதான் வந்து டேட்டாபேஸை வந்து இதில் MyAdminல வந்து க்ரியேட் பண்ணுற முறை. அந்த தரப்பட்ட டேட்டாபேஸில் வந்து மெடிசின் ஸ்டாக்ன்ற பேரில் டேபிள் இருக்குது, பிளாக்ஸ்ன்ற பேர்லாம் டேபிள் இருக்குது. இப்படி நாங்கள் டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணலையேண்டா நாங்கள் MyAdminல வந்து டேட்டாபேஸில் போய் இதில் இந்த நேமில் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணணும். இதுதான் வந்து PHP MyAdminல வந்து டேட்டாபேஸ் வந்து க்ரியேட் பண்ண முறை. இதை வந்து இந்த ப்ரொஜெக்ட் டிரெக்டரிக்குள்ளே போய் நாங்கள் வந்து இந்த ப்ரொஜெக்டை வந்து ரன் பண்ணுவோம். CMD ஓப்பன் பண்ணி PHP Artisan Serve கொடுத்து வந்து இந்த ப்ரொஜெக்டை வந்து ரன் பண்ணுவோம். கிரெட் மாஸ்டர் என்ற பேரில் தான் ப்ரொஜெக்ட் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணி நாங்கள் வந்து PHP Artisan Serve கொடுத்து இந்த ப்ரொஜெக்டை வந்து ரன் பண்ணி நாங்கள் கூகுள் குரோமில் போய் லோக்கல் ஹோஸ்ட் இந்த IP அட்ரஸில் தான் வந்து எங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் இருக்குது. இந்த IP அட்ரஸில் தான் வந்து இந்த ப்ரொஜெக்ட் இருக்குது. அதை காப்பி பண்ணி அங்கே ப்ரௌசரில் போய் போட்டு /blocks பேரில் அங்கே ரவுட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதை ப்ளாக்ஸ்ன்றதையும் கொடுத்து நாங்கள் இந்த ப்ரொஜெக்டை வந்து ரன் பண்ணுவோம். இப்படி தான் வந்து டேட்டாபேஸை இங்கே வந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறது Laravel ப்ராஜெக்டில் இப்படித்தான். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.